கோவை உடையாம்பாளையம் பகுதியில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்ற 5 பெண்களுக்கு பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பாக விருதுகள் வழங்கப்பட்டது. கோவை உடையாம்பாளையம் சமுதாய கூடத்தில் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பாக இன்று உலக மகளிர் தின விழா கொண்டாட்டம் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பல்வேறு சாதனைகளை செய்து வருகின்ற சிங்கப்பெண்கள் 5 பேருக்கு விருது வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் கௌரி சங்கர் தலைமை தாங்கினார். இதில் மருத்துவரும் கம்பன் கலைக்கூடத்தின் தலைவருமான சுப்பிரமணியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சாதனை படைத்த சிங்க பெண்கள் 5 பேருக்கும் கேடயங்களை வழங்கி பெருமைப்படுத்தினார். மேலும் இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கத்தோலிக்க தேவாங்க நலசங்க செயலாளரும் சமூக சேவகருமான பாபு எம் கென்னடி, சக்திவேல், சிவகுமார், கார்த்திக், பாலசுப்பிரமணியம், பாரத மாதா நிர்வாகிகள் காந்திநகர் நாகராஜ், சரவணன், ஹரிஹரன் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் உலக மகளிர் தின விழாவை இங்கே சௌரிபாளையம் உடையாம்பாளையம் பகுதியில் உள்ள காந்திநகர் சமுதாய நலக்கூடத்தில் வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவிலே 100 மகளிர் அழைத்து அவர்களுக்கு ஒரு அறுசுவை உணவை வழங்கி இனிப்பு மற்றும் கார வகைகளை கொடுத்தும் ஒரு சமுதாயத்தில் ஒரு உணவுக்கூடம் நடத்தியும் ஒரு தொழில் முனைவோராக இருந்து வாழ்வில் வெற்றி கண்டு வரும் ஒரு 5 மகளிருக்கு ஒரு புதுமையான வகையில் சிங்கப்பெண் மகளிர் விருதை வழங்கியும் இந்த விழாவை கொண்டாடி வருகிறோம். இந்த விழாவிற்கு தலைமையேற்று வந்திருக்கும் சமூக சேவையின் தந்தை திரு மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களோடு இந்த சிறப்புரை பேசுவார்கள். மாதா நற்பணி இயக்கத்தினுடைய தலைவர் கௌரி சங்கர் இந்த மாதிரி நிறைய சமுதாய பணிகளை தினந்தோறும் செய்து வருகிறார். அவருக்கு எங்களுடைய கம்பன் கலைக்கூடத்தின் சார்பாகவும் ஊர் மக்களின் சார்பாகவும் நிறைந்த எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.